சொல்லு மச்சான், என்ன பேசணும்? இல்லை மச்சான், மச்சான் கூப்பிடலாம்ல? ஏய், என்னடா கேள்வி? கூப்பிடு. சரி. சொல்றா. இல்லை மச்சான், நாங்கள் ஊட்டிக்கு போயிருந்தோம்ல, அப்போ வருணும் எனக்கு கால் பண்ணி சொன்னான். பின்ன மாமாவும் சொன்னாரு. என்னது? இல்லை மச்சான், நீங்கள் ஆல்ரெடி ஆப்ரேஷன் பண்ணீங்க இல்லையா, அது பண்ணலன்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்களாமே, இப்போ செக் பண்ண போன டாக்டர். ஆமா மச்சான், எங்களுக்குமே நிஜமா தெரியாது. அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்களே என்ன ஏதுன்ட்டு போய் பார்க்கணும்னு இருந்தோம். போய் பார்த்தேன் நானு. பார்த்துட்டீங்களா? ஆமா, ஆனா டாக்டர் இல்ல. அட கடவுளே, அன்னைக்கு மாத்திரம் தான் போய் பார்த்தீங்களோ? இனி நெக்ஸ்ட் டே ஏதாவது போய் பார்க்க வேண்டியது தானே? இல்ல மச்சான், நான் தொடர்ந்து 2 days போனேன். 2 daysமே அங்க டாக்டர் இல்ல. அப்படியா? அப்போனா இனி நம்ம கால் பண்ணிட்டு போகணும். ஐயோ, அப்படி இல்ல மச்சான். ஃபர்ஸ்ட் கால் பண்ணிட்டு போனேன், அப்போ இல்ல, எங்கேயோ போயிட்டு இருக்காரு. அதுக்கு பிறகு கால் பண்ணாம போனேன், அப்பயாச்சும் இருப்பாருன்னு சொல்லிட்டு, அப்பவும் இல்ல, போயிட்டாரு. என்னன்னு தெரியல, ஏதோ இருக்கு. என்கிட்ட ஏதாவது மறைக்கிறாரா என்னன்னு தெரியல. 2 days போனீங்கல்ல, எந்த டைம்ல போனீங்க? காலையிலயும் ஈவினிங்கும். ஓ, பின்ன என்னதான் பண்றது மச்சான்? நீங்க 2 days அதுவும் மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 தடவை போயிட்டு பார்த்துருக்கீங்க. அப்பவும் அவங்க இல்லைன்னா என்ன பண்றது? இல்லாட்டி இப்போ ஒரு வாட்டி கூட போய் பார்க்கலாமா? இப்போவா? சரி, போகலாம். ஆனா காலேஜுக்கு வர போகணுமே. காலேஜ் போகணும் தான், ஆனா ஒரு வாட்டி பார்த்துட்டு போகலாம். இல்ல மச்சான், எனக்கு என்னமோ இப்ப அவங்க வந்திருக்க மாட்டாங்களோன்னு தோணுது. இவ்வளோ காலையிலேயே சான்ஸ் இல்ல. ஒரு 10-11 மணினா பரவாயில்ல, இவ்வளோ காலையிலாம் வந்திருக்க மாட்டாங்கப்பா. அப்படின்றீங்க? ஆமாண்டா. சரி, அப்போனா இப்ப என்ன பண்றது? வேற வழியே இல்ல, காலேஜ் போவோம். ஈவினிங் வந்துட்டு பாத்துக்கலாம். சரி. ஏன் பேசவே மாட்டேங்கிறீங்க? என்ன பேசணும்? என்ன பேசணுமா? இல்ல, உங்களை கலாய்க்க கூடாதுன்னு சொன்னீங்க. ஓகே, நாங்களும் கலாய்க்க வேண்டான்னு முடிவெடுத்தாச்சு. அப்புறம் ஏன் பேச மாட்டீங்க? அது எனக்கு கொஞ்சம் தயக்கம். அதான் ஏன்? இல்லை, காது கேட்காது ஒழுங்கா. அது அடடா, இதெல்லாம் ஒரு ரீசனா? இது நார்மல் தான், விடுங்க. இது நார்மலா? இல்லை, கிடையாது. சரி, இது நார்மல் இல்லை, அப்நார்மலா? ஹலோ மேடம், கொஞ்சம் சிரிங்க, ஹெல்த்துக்கு நல்லது. யாரடி நீ மோகினி படத்துல தனுஷ் சார் சொன்னது ஞாபகம் இல்லையா? சரி, ஹெல்த்துக்கு நல்லது. அது சரி. சரி, உனக்கு யார் இருக்கா? அப்பா மாத்திரமா? ஆமா. ஓகே, அம்மா? இல்லை, உனக்கு அப்பா மாத்திரம்தான் இருக்காங்க, எனக்கு அம்மா மாத்திரம்தான் இருக்காங்க. அப்புறம் என் அண்ணன் தம்பி. உங்க அப்பா எங்க போனாங்க? எங்க அப்பா எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, எங்க கூட இல்லை இப்போ. ஓ, இறந்துட்டாங்களா? இல்லை இல்லை, எங்க கூட இல்லை, உயிரோட தான் இருக்காங்க, எங்கன்னு தெரியல. ஓ, ஆமா. உனக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லையா? இல்லையே. ஓகே, நீ எங்க வீட்டுக்கு வரலாம்ல, ரொம்ப ஜாலியா இருக்கும். ஆமா, அன்னைக்கு வந்தப்போவே தெரிஞ்சது. விதுன் எப்படி இருக்கான்? அவனுக்கு என்ன வாளு, சூப்பரா இருக்கான். ஒழுங்கா படிக்கதான் மாட்டானே. அப்பாடி, சிரிச்சிட்டியா? இப்பவும் அவன் ஒழுங்கா படிக்க மாட்டானா? ஆமா, இப்பவும் அவன் ஒழுங்காவே படிக்க மாட்டேங்கிறான். நேத்திரன் இருக்கான் இல்லையா, அவன் தான் அடிச்சு சொல்லி கொடுப்பான். அன்னைக்கு எக்ஸாம் எழுதும் போது பக்கத்துல இருந்து அக்கா இது தெரியுமா அது தெரியுமான்னு கேட்டு இருந்தான். அட பாவி கல்ல பைய, அப்போ நீ சொல்லி கொடுத்த? குறைச்சி கள்ளி, நீ கொஞ்சம் சொல்லி கொடுத்துருக்க, எவனோ பக்கத்துல இருந்து கொஞ்சம் சொல்லி கொடுத்தேன்னு சொன்னான். அப்படி இப்படின்னு யாரோ சொல்லி கொடுத்துதான் பையன் பாஸ் ஆயிருக்கான். ஐயோ இல்ல, நானு கடைசி எக்ஸாம் அப்போதான் பேசினது. ஏய், பொய் சொல்லாத, நிஜமாதான். நீங்க வேணும்னா விதுன் கிட்டயே கேட்டு பாருங்களே. சரி சரி, நம்புறேன். ஆமா, சரி, நான் ஒன்று கேட்கட்டா? இல்லை, உனக்கு ஃபர்ஸ்ட் பண்ண ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கலன்னு சொல்கிறாங்க, ஆப்ரேஷனே பண்ணலை அப்படின்னு. அது உண்மையா? உனக்கு ஃபீல் ஆச்சா? ஆமாம், எனக்கு நல்லாவே ஃபீல் ஆச்சு. ஒரு வேதனையுமே இல்லை, சும்மா இருந்து ஏதோ கேட்டு போட்டு வச்ச மாதிரி அப்படி தான் இருந்துச்சு. ஓ, ஆனால் ரெஸ்ட் எல்லாம் எடுக்க சொன்னது, டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்ததெல்லாம் உண்மைதானே?
ம் அதெல்லாம் கொடுத்தது எல்லாம் உண்மைதான். ஆனால் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணலை தான். என்னோட ஹெல்த் கண்டிஷன்ஸ் வச்சு பார்க்கும்போது அந்த வேதனை எதுவுமே இல்லை. அப்போது ஆப்ரேஷன் நடக்கலை. அதுவும் சரிதான். நவமித்ரா. அண்ணே சொல்லுங்க. அடேங்கப்பா, மேடம் முகத்துல 1000 வால்ட் பல்ப் எரியுது. ஆமாண்ணே, ஆப்ரேஷன் பற்றி சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். எது, அந்த நடக்காத ஆபரேஷன் பத்தியா? ஆமாம் ஆமாம் அதே தான். அது சரி. சரி சரி, எல்லாரும் காலேஜ் போகலாமா? உங்களோட டிஸ்கஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சுதா? அப்போ போகலாம். அதெல்லாம் முடிச்சதுடி, வாயாடி, வா போகலாம். சரிடா கிழங்கா. ஒரு நாள் அடி வாங்க போற நீ. ஏய் கவி, ஆஃப்டர் மேரேஜுக்கு பிறகு நான் உன்னை இப்போதான் பார்க்குறேனே. ஆமா, நானும் இப்போதான் பார்க்குறேன். எப்படி இருக்கீங்க மேடம்? எனக்கு என்ன, நான் சூப்பராக இருக்கேன். நீ, உனக்கு என்னப்பா, உனக்கு பிடிச்ச பையனையே நீ கட்டிக்கிட்ட, அப்படின்னா நீ நல்லா தான் இருப்ப. எது? அது 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 இது என்னன்னா, நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க ஃப்ரெண்டை கட்டினல, எப்படி நல்லா இருப்பேன்? எது? என்ன இது? என்ன கட்டிக்கிட்ட பிறகு நீங்க நல்லா இல்லையா? ஆமா. என்ன? ஹேய், என்னப்பா நீங்க சண்டைலாம் போடுறீங்க? மீனா, அதை விட உனக்கு இப்போ எப்படி ஒர்க் போய்கிட்டு இருக்கு? எனக்கு என்னப்பா, அப்படி இப்படியும் ஏதோ முட்டி மோதி தள்ளி போய்கிட்டு இருக்கு. ஆமா அதித் ப்ரோ, நீங்க ஏதோ இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அது என்னாச்சு? அது ஒரு ரூட்ல நல்லபடியா போய்கிட்டு தான் இருக்கு. பாரேன், இது கூட எனக்கு தெரியல. ஏதோ டிப்ளமோ மாதிரின்ட்டு கவி சொல்லிட்டு இருந்தா, அப்படியா? பிடெக்னு சொல்லுவாங்க, அப்படியும் சொல்லலாம். ஓகே ஓகே. பின்ன 2 பேர் காஸ்டியூமும் சூப்பர். டெய்லி நான் தான் செலெக்ஷன் பண்றேனே, இந்த ட்ரெஸ் நீங்க போடணும், இந்த ட்ரெஸ் நான் போடுவேன்னு. அப்படியா மேடம்? ஆமா. நீ சொல்றத அவர் போடுறாரே, அதே பெரிய விஷயம்தான். அப்படி சொல்லுங்க மீனா, இவ சொல்றதெல்லாம் நான் போகணும்னு இல்லவே இல்லை. சரி, பாவமேன்னு போட்டுட்டு இருக்கேன். ஆமா மீனா, நான் ரொம்ப பாவம், அதான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, என்ன நீங்க கல்யாணத்துக்கு பிறகு அப்படியே ஆப்போசிட்ல மாறிட்டீங்க. சண்டையே வராது உங்களுக்குள்ள, இப்போ என்னடானா சண்டை தான் வருது. ஒரே ஒரு வாட்டி சண்டை போட்டுட்டு ஞாபகம் இருக்கா, கவி அங்க ஒரு ஓரமா இந்த ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தா, நீங்க அங்க ஓரமா போயிட்டு இருந்தீங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க சண்டை போட்டது அதுதான் நினைக்கிறேன். கவி ஒரு காமெடி பண்ணி ஒன்னு சொன்னான்னு சொல்லிட்டு நீங்க கஷ்டப்பட்டுட்டு தெரிஞ்சீங்க. அவ ஒரு கிறுக்கி. ஏய் அது என்னமோ சொன்ன மாதிரி ஞாபகம், என்னன்னு தான் மறந்து போச்சு. இல்ல மீனா, பின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் பாத்தீங்களா? கரெக்டா வந்திருக்குல்ல? அடியே, என்ன பேசிட்டு இருக்குமோ, நீ என்னடி பேசுற? சொல்லு மீனா, ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குல்ல, ஷார்ட்டேஜ் எதுவும் ஆகாதே? இல்ல, ஷார்ட்டேஜ்லாம் ஒன்றும் ஆகிறது இல்லை இப்போலாம். சூப்பர். பின்ன டேலிக்கு என்ன குறை? எல்லா நாளும் கரெக்டா டேலி ஆயிடும். பரவாயில்லையே. ஆமா. டெலிவரிலாம் கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்களா? ஏதோ 2 பேரை நியூவா ஜாயின் பண்ணிருக்காங்களாமே மாமா. ஆமா ஆமா, அவங்கள ஒருத்தர் நல்லவர் மாதிரி தோணுது, ஆனா இன்னொருத்தர் அவ்வளோ நல்லவர் மாதிரி தோணல. ஒருவேளை அவர் சிரிச்சு பேசாததுனால அப்படி தோணுதா இருக்கும் எனக்கு. அவரோட பார்வையே ஒரு மாதிரி அந்த 7ஆம் அறிவு படத்துல டோங்லி பாப்பானே, அது மாதிரி பாப்பான். அப்படியா? ஆமா, நான் சிரிக்கிறேன்னு பாக்காதீங்க, அவன் நிஜமாவே அப்படிதான் பாப்பான். யாரு மீனா அப்படி பாக்குறது? உன்ன மாத்திரமா? சேச்சே, எல்லாரையுமே அப்படிதான் பாப்பான். அது யார்? அது நானும் பார்க்கணுமே. இந்தா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவான், பாப்பீங்க. வரட்டும் வரட்டும், யார் அந்த டோங்லின்ட்டு நானும் பாக்குறேன். கண்டிப்பா. கல்யாண வாழ்க்கைலாம் சிறப்பா போய்கிட்டு இருக்கு போல. அப்பப்போ சண்டை, அப்பப்போ கொஞ்சல், எல்லாம் கலந்து. ஆமா ஆமா. சரி மீனா, எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன். என்ன உங்களுக்கு என்ன வேலை? எனக்கு என்ன வேலையா? ஆமா, அப்பா தனியா உங்ககிட்ட கூட எதுவும் பேசவும் இல்ல, அப்புறம் என்ன வேலை தனியா உங்களுக்கு? யார் சொன்னாங்க மாமா என்கிட்ட பேசலன்னு? நான் தான். நீ பார்க்கலன்னு சொல்லு. மாமா என்கிட்ட தனியா கூட்டு வச்சு பேசினாங்க. செப்பரேட்டா எனக்கு வேலை கொடுத்துருக்காங்க. நம்ப பாட்டி போ. அப்போ நான் போக போறீங்களா? ஆமா. எங்க? இங்க தாண்டி. அப்ப சரி, போயிட்டு வாங்க. ஏதாவது எமர்ஜென்சினா கூப்பிடு. ஓகே ஓகே, கூப்பிடுறேன். மீனா, இருங்க வந்துடுறேன். ஓகே ஓகேப்பா, நீங்க போங்க. ம். ஏய் கவி, என்ன நீ அவரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மீனா, சும்மாதான். என்ன சும்மாதான்? எதுவும் சண்டை வராம பாத்துக்கோடி. சண்டைலாம் வராது. என்னமோ பார்த்தா அப்படி தெரியல.